எங்கள எல்லாரும் இரட்டையர்கள்ன்னு சொல்லுவாங்க. எங்களன்னா யாருங்க? மிதுன ராசிக்காரங்களே உங்கள தான் சொல்றேன். காரணம் என்ன தெரியுமா? நீங்க வாழ்றதுக்கும் நீங்க தான் காரணம். நீங்க சரிவ சந்திக்கிறதுக்கும் காரணம் நீங்க தான். காரணம் உங்களுக்கு நிகர் நீங்க மட்டும் தாங்க. உங்களுக்கு நிகரா யார வச்சாலும் அது செல்லுபடி ஆகாது. இப்போ இந்த வீடியோ பதிவு எதுக்கு? மிரள வைக்கக்கூடிய புரட்டாசி மாதம்னு போட்டிருக்கேன். இனிமே தான் எல்லாமே ஆரம்பம். 3 யோகமான அமைப்பு இருக்கு அப்படின்னு போட்டிருக்கேன். மிதுன ராசிக்காரங்க ஒண்ணு யோசிப்பீங்க. மிதுனத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப புத்திசாலிங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருப்பீங்க, உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படிங்கிறத. சோ அது என்னன்னு தெளிவா பார்க்கலாங்களா? புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான மாதமா இருக்க போகுது. அடுத்தடுத்து வரக்கூடிய மாதத்துக்கே அடித்தளம்னு சொல்லலாம். ஏப்பா போன மாசம் இதானே சொன்னேன். இப்ப என்ன அப்படின்னா, போன மாதம் நவகிரகங்களுடைய அமைப்புனால ஒரு நல்ல காலம்னு வச்சுக்கலாம். ஆனா, இப்போ நான் கொண்டு வந்திருக்கிறது 3 யோகமான அமைப்புனால மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை வளமாக மாறப்போகுதுன்னு சொல்றேன். தெளிவா, விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி சுருக்கமான விளக்கம். மிதுன ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் நல்ல காலமா அமையுங்க. வெளிநாட்டுல இருந்து புதிய வியாபார வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரம் செய்யக்கூடிய நோக்கத்துல இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு அமோகமான வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஒப்பந்தங்கள் நிறைவேறும். நிதிநிலை மேம்பட போகுது. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. பணவரவு கரெக்டா இருந்துட்டாவே பல விதங்கள்ல நம்ம பிரச்சனைகளை சமாளிச்சிடலாம். அது ஒரு புறம் இருக்க, அடச்சே எந்த ஒரு நல்ல காரியமும் வீட்ல ஒரு நிம்மதி இருக்கா? ஒரு அமைதி இருக்கா? ஒரு சந்தோஷம் இருக்கா? ஏதாவது நம்ம திட்டமிட்டோம்னா அத செய்ய முடியுதா? ஏதாவது சுப நிகழ்ச்சிக்கு வழி இருக்கா? இப்படி பல விதத்துல குடும்பத்துல பிரச்சனை மேல பிரச்சனை, பிரச்சனை மேல பிரச்சனை சந்திச்சுட்டு இருந்த மிதுன ராசிக்கு, இனி வரக்கூடிய காலகட்டம் மகிழ்ச்சிய மட்டுமே பார்க்க போறீங்க அப்படின்னு நான் சொல்றேன். அது எப்படி? தெளிவா பார்க்கலாமா? மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும் மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதைத் தொடர்ந்து திருவாதிரை நட்சத்திரம். அவங்கள அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்களுடைய முழுமைய தான் நம்ம மிதுன ராசின்னு சொல்லுவோம். சோ இவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பலன்கள புரட்டாசி மாதம் குடுத்திருக்குங்கிறது தனிப்பட்ட முறையிலயும் பார்க்கலாங்க. சரிங்களா? மிதுனம். மிதுன ராசிக்கள பொறுத்தவரைக்கும் இந்த மாசம் அப்படிங்கிறது நிதிநிலை சரிவை சரி செய்யக்கூடிய மாதமா இருக்கு. உங்களுடைய கடின உழைப்பால உங்களுடைய நிலைமைய நீங்க பலப்படுத்த முடியும். நல்ல வேலை கிடைக்கும். பாராட்டுகள் கிடைக்க போகுது. கடின உழைப்பினால பலன் மேல பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. மாசத்துடைய 2ஆம் பகுதியில வியாபாரத்துல சிறப்பான வெற்றியை பெற போறீங்க. உங்களுடைய பணம் வெளியில மாட்டிக்கிட்டு இருக்கா? யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டு குடுக்க முடியாதுன்னு கூட அலக்கழிச்சாங்களா? அந்த பணம் உங்க கைக்கு சேரக்கூடிய காலகட்டம். சிறிய முதலீட்டுல அதிக லாபத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம். மேலும் கவலைகள் நீங்கி தைரியம் உண்டாகும். எந்த ஒரு விஷயத்திலும் லாபத்தை பார்க்க முடியும். எல்லா விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. உங்களுடைய வாக்கு வன்மையால எந்த ஒரு காரியத்தையும் சுலபமாக செய்து முடிக்க முடியுங்க. தொழில்ல, வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் பெற போறீங்க. உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வேலை பளு குறைந்து மகிழ்ச்சியோட காணப்பட போறீங்க. பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். எல்லாவற்றிலும் முன்னேற்றத்தை காணக்கூடிய காலகட்டம். அலுவலகத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். நண்பர்கள், உறவுக்காரங்க இவங்க மூலியமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். வழக்குகள்ல சாதகமான நிலை காணப்படும். உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலக போகுது. தாமதமா இருந்த அதாவது தடை தாமதம் மட்டுமே இத்தனை நாளா பார்த்துட்டு இருந்த மிதுன ராசிக்கு அந்த தடை தாமதம் நீங்கி சுபகாரியங்கள் சிறப்பா நடக்கும். பெண்களுக்கு மனக்கவலைகள் நீங்குங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இழுபறியாக இருந்த வேலை ஒவ்வொன்னா டக்கு டக்கு டக்குன்னு செய்ய போறீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுடைய ஆலோசனை ஏற்காமல் உங்களுடைய புத்திக்கு உட்பட்டு எந்த ஒரு செயல்களும் ஈடுபட்டால் ஆனா 1க்கு 2 முறை யோசிக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி கிடைக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலும் முன்னேற்றம் உண்டு. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா, இந்த தடை தாமதத்த தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்களா? நீங்க 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு இல்லையா? அத தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வாங்களேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கும். அதோடைய சிறப்ப பார்த்தோம்னா, பேச ஆரம்பிச்சோனாக்கா ஒரு தனியா ஒரு வீடியோவே போடணும். ஓகேங்களா? முடிஞ்சது அப்படின்னாக்க ஃபோன்ல கூட அந்த புக்க டவுன்லோட் பண்ணி, சில பேஜஸ் கூட படிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு மாற்றம் பிறக்கும். உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு விடை தெரியாத விஷயங்களுக்கு விடை கிடைக்கும். குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகும்.
முக்கியமா புதன்கிழமை, வெள்ளிக்கிழமைகள்ல உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும், உங்க குலதெய்வத்தையும் நம்ம சொல்லக்கூடிய விதத்துல மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும் புதன்கிழமையை எப்பவுமே மிஸ் பண்ணவே கூடாது. புதன் பகவானுடைய அனுகிரகம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சரிங்களா? இந்த மாதிரி உங்க வழிபாடு இருக்கணும். சோ, இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது மிதுன ராசிக்கான புரட்டாசி மாதத்தின் பொது பலன். இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள தெளிவா பார்க்கலாமா? அப்பதான் இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு தனிப்பட்ட முறையில பார்க்கிறப்போ, அவங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவு கிடைக்கும். அதை தொடர்ந்து மிருகசீட நட்சத்திரம் இருக்கக்கூடிய 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். வாழ்க்கையில குறிக்கோள்னு ஒண்ணு இருந்தா, அதை எப்படி அடையணும்ங்கிறத மட்டுமே திட்டமிட்டு செயல்படக்கூடிய இந்த நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும், புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது போராட்டம், வெற்றி 2மே தரக்கூடிய மாதமா இருக்கு. ஒருத்தன் போராடி ஒரு விஷயத்த கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, அவன் வெற்றி அடைய முடியும் இல்லையா? ஒரு மலை மேல இருக்கான். கீழ வந்து விழுந்துட்டாங்க. ஒரு விளிம்புல ஏதோ ஒரு கெட்டியா ஒரு ஒரு பிடிய பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பிடிச்சுக்கிட்டு மேல ஏறி வரணும்ங்கிறதுல ரொம்ப முனைப்பா போராடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, ஏதாவது விதத்துல கடவுள் வந்து துணை செய்வாரு. அதற்கு உதாரணம் இந்த புரட்டாசி மாதம் மிதுன ராசியில மிருகசீட நட்சத்திரத்துக்கு 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்களுக்கு வெற்றி உண்டு. எந்த ஒரு செயல்கள்லயும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துனீங்கன்னா போதும். எதிர்பார்ப்பு குரு பகவானால நிறைவேறக்கூடும். உங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? இந்த வேலை முடிக்கணும், இந்த திருமண விஷயம் நடக்கணும், இந்த தொழில் வந்துட்டு எனக்கு சிறப்பா நடக்கணும், எனக்கு லாபம் அதிகரிக்கணும். எப்பேற்பட்ட கனவு, எதிர்பார்ப்பு குரு பகவானால அது உங்க கைக்கு வந்து சேரும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க உங்ககிட்டயே வந்து சரணடையக்கூடிய காலகட்டம். வழக்கு விவகாரம் சாதகமா முடியும். மாசத்துடைய முற்பகுதியில உங்களுடைய ராசிநாதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைச்சது இல்லாம சாதிக்க போறீங்க. ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதுசா இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும். மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும். விரைய செலவுகள் ஒரு சிலருக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சோ வரவு வரப்போ செலவு மேல கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். ராசிக்குள்ள செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வர்றதுக்கும், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் தோன்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. முன்னாடியே சொல்லிட்டேன். சோ இந்த மாதிரி ஏதாவது உடல் உபாதைகளை சந்திச்சீங்க அப்படின்னாக்க அதை சரி செய்யறதுக்கான வழியை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பொதுவா நிதானமாக செயல்படுவதும், பிறரை அனுசரித்து செல்வதும் இந்த மாசத்துக்கு உங்களுக்கு இன்னும் கூடுதல் பலனை கொடுக்கும். அதாவது நன்மையான பலன்களை. சுக்கிர பகவான் அப்படிங்கிறவரு உங்க ராசியில சஞ்சரிக்கிறதுனால வாழ்க்கை துணையாளியும் ஆதாயம் உண்டு. பொன் பொருள் சேர்க்கைக்கு சுக்கிர பகவான் பொறுப்பேத்துக்கிறாரு. ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகமான அமைப்பை ஏற்படுத்தி இருக்காரு. மேலை நாட்டுக்கு, அதாவது வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும், வெளிநாட்டுக்கு போய் பிசினஸ் செய்யணும், இந்த மாதிரி மேலை நாட்டு முயற்சிகள் எல்லாமே இந்த மாசத்துல லாபத்தை உண்டாக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி. இந்த நாள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் 18, 23, 27, அக்டோபர் மாதத்துல 5, 9, 14. இந்த 6 நாட்களும் உங்களுக்கு சாதகமான நாட்களா இருக்கிறதுனால, அதாவது இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பல மடங்கு பெருகுங்க. நன்மைகளை மட்டுமே கொடுக்குங்க. சோ இந்த நாட்கள தவறாம பயன்படுத்துங்க. பரிகாரம்னு பார்த்தோம்னாக்க இந்த நட்சத்திரக்காரங்களே திருவல்லிக்கேணி வேங்கட கிருஷ்ணரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். சோ அந்த ஊருக்கு போக முடியல அப்படின்னா சனிக்கிழமைகள்ல அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்ய வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்கும். அடுத்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களே நினைச்சதை சாதிக்கணும். அதுக்கான ஆற்றலும் புத்திசாலித்தனமும் இவங்களுக்கு பிறவியிலேயே இருக்கு. அதை பயன்படுத்துறதுக்கு இவங்க கூடுதலா திட்டமிடக்கூடியவங்க. சோ உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. அதாவது திடீர்னு கடவுள் உங்க முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குறாரு. உதாரணத்துக்கு, நீ எந்த அளவுக்கு மண்ண வந்துட்டு அள்ளி எடுக்கிறியோ, அந்த அளவுக்கு அந்த மண்ண முழுக்க நான் உனக்கு வந்து பொன்னா மாத்தி குடுக்குறேன்ப்பா அப்படின்னு ஒரு வரம் குடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன செய்வோம்? நம்மளோட சக்திக்கு மீறி அதிகமா அள்ளி எடுக்க ஆசைப்படுவோம். அதே மாதிரி தாங்க. உங்களுடைய வாய்ப்பு என்ன தெரியுமா? நீங்க செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்தாற் போல ஏற்றத்த குடுக்குறாரு. இத வந்து நீங்க எப்படி வேணா பயன்படுத்திக்கலாம். சோ தங்க மாதிரியான வாய்ப்புகள் உங்கள வந்து சேரும். உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறதுனால ஒவ்வொரு செயல்களிலும் கவனம் தேவை. அவசர வேலை எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதிலுமே கவனம் வேணும். நம்ம ஒண்ணும் இல்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்ளிகேஷன ஃபில் பண்ணணும். உனக்கு வந்து பாத்தீனாக்கா ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் குடுப்பேன். மிஸ்டேக் இல்லாம வந்து நீ அப்ளிகேஷன ஃபில் பண்ணணும். இல்லாட்டி நீ வந்து பாத்தீனாக்கா ரிஜெக்ட் ஆயிடுவேன்னு சொல்றாங்க. ஒரு வேலையிலோ, இல்ல வந்து ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்றதோ வாட்டெவர். அப்பதான் நமக்கு வந்து பதட்டம் ஆகும். ஒரு சர்வ சாதாரணமா ஃபில் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்லயே வந்து நம்ம தப்பு செய்வோம்.
சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை இந்த மாசத்துல அனுபவிக்கிறீங்க. முக்கியமான முடிவு எடுக்கணும். முக்கியமா தொலைதூர பயணம் போகணும். பண விஷயம் எதுவா இருக்கட்டும், வாட் எவர் கொஞ்சம் கவனமா இருங்க. அவசரம் அப்படின்ற விஷயத்துல மட்டும் இன்னும் கூடுதல் கவனம் தேவை. ஓகேவா? அடுத்ததா உங்களுடைய ஜீவனஸ்தானத்துல நட்சத்திரநாதன் சஞ்சரிக்கிறதுனால தொழில், வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும். வெளிநாட்டு தொடர்பு நன்மையை உண்டாக்கும். குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடி, சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். சூரிய பகவானுடைய சஞ்சரிப்புங்கிறது வேலை பளு ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானம் இருக்க செய்யும். நான் முன்னாடி சொன்னதான் முயற்சியா அதுக்கேத்த பலன் உண்டு. வேலைக்கு தகுந்த கூலி. அடுத்துதான் குரு பகவானுடைய பார்வையால சங்கடம் இல்லாமல் சாதுரியமா செயல்பட்டு முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம். முக்கியமா சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும். வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகும். வாழ்க்கை துணையால அனுகூலம், லாபம் ஏற்பட போகுது. பொன் பொருள் சேர்க்கையை யார் கொடுக்கிறாரு? சுக்கிர பகவான் கொடுக்கிறாரு. உன்னுடைய ராசிநாதன் புதன் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைச்சது எல்லாமே சாதிக்க போறீங்க. கல்வியாளர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும். புதுசா பொறுப்புகள் வரும், பதவிகள் வரும். உடைய நிலை அப்படிங்கிறது ஒரு படி மேல போகிறேன். ஒரு சிலருக்கு 1000 படி மேல போவீங்க. ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு பதவி உயர்வு தேடி வரப்போகுது. முக்கியமா குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் காணாம போக போகுது. புதுசா சொத்து வாங்கக்கூடிய உங்களோட முயற்சிகள், உடைய கனவுகள் நனவாக போகுது. உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டம் அப்படிங்கிறது அக்டோபர் 11, 12 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டமான நாள் செப்டம்பர் 22, 23, 31, அக்டோபர் மாதம் 4, 5, 13, 14. இந்த 7 நாட்கள் எந்த ஒரு சுப தொடக்கத்திற்கும் பயன்படுத்துங்க. அமோகமா இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வைகுண்டநாதரை வழிபாடு செய்ய நினைச்சது எல்லாமே நிறைவேறும். அடுத்த புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். வாழ்க்கையை பத்தின ஞானமும் இருக்கு, கல்வியும் இருக்கு, அறிவும் இருக்கு. பிறருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய மத்தவங்களுக்கு ரோல் மாடல்னாக்க இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தை சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பிறந்திருக்கூடிய புரட்டாசி மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால அவருடைய பார்வை அப்படிங்கிறது 3ஆம் இடத்திற்கு விழுகிறதுனால லாபத்தை ஏற்படுத்துறாரு. சுகஸ்தானத்துல அவருடைய பார்வை உண்டாகிறதுனால நெருக்கடிகள் விலக போகுது. புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியா மாறப்போகுது. வீடு கட்டுவதற்கான நீண்ட நாட்களாக நீங்க திட்டமிட்டு வந்தீங்க இல்லையா, அது நிறைவேறாமலே போயிருந்தா கூட சரி, அதற்கு உரிய வாய்ப்புகளை உண்டாக்கி வீடு கட்ட போறீங்க. கடகடன்னு நடக்கும். உடல்நிலையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். தொழில் ரீதியாக ஏற்பட்டிருந்த விரோதம், போட்டிகள் மறைய ஆரம்பிக்கும். வழக்குகள் சாதகமா இருக்க போகுது. மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ் எல்லாமே மீண்டும் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. இந்த சமூகத்துல மதிப்புமிக்க நபரா நீங்களும் முன்னணியில வர போறீங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிக்க போறீங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுது. சாதுரியமான உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய நிலையவே உயர்த்த போகுதுங்க. இழுபறியாக இருந்து வந்த வரவு உங்க கைக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை உண்டாகும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறதுனால கோபம் வெளிப்படுங்க. இதனால நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த கோபமே உங்களுக்கு அதீத நன்மையை கொடுக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இது யோகமான காலகட்டங்க. பதவிகள் தேடி வரும். திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். முக்கியமா உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் 12. இந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதத்துல 21, 23, 30. அக்டோபர்ல 3, 5, 14. இந்த 6 நாட்கள் அதிர்ஷ்டமான நாளுங்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த நாள் தொடங்குங்க. பல மடங்கு நன்மையை கொடுக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது குரு பகவானை வழிபாடு செய்வதால் நன்மைகள் அதிகரிக்கும். முக்கியமா அனுதினமும் வழிபாடு செய்யலாம். இல்ல அப்படின்னா வியாழக்கிழமைகளையாவது அருகில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் வீற்றக்கூடிய குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுப்பாரு. குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவானுடைய வழிபாடு கோடான கோடி நன்மையை கொடுக்குங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா
புரட்டாசி மாதம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. நிச்சயமா ஒரு மாற்றம் பிறக்கும்ங்கிறத நம்பிக்கை இருக்கு. எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நெனச்சீங்கன்னா, வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.